டே 18 ஆஃப் புத்து மெடிசன். நம்ம வழக்கம் போல் எந்திரிச்சு நம்ம ப்ரீடருக்கு மருந்துலாம் சுட வைக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா சுட வச்சு எடுத்துகிட்டு நம்ம ப்ரீடருக்கு போடுறதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கம் சரியாக மாட்டுது. நான் 18 நாள் தொடர்ந்து நான் மருந்து போட்டிருக்கேன். அப்படியுமே ஏன் சரியாகலைன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அண்ணன்ட்ட தான் கேட்கணும், வேறு ஏதாவது மருந்து இருக்கா, வேறு எதுவும் மருந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் விரல். ஃபஸ்ட்டு அது ரொம்ப குண்டாக இருந்துச்சு. இப்போ கட்ட ஓரளவு சின்னதாக ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே சேவை ரொம்ப நொண்டுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னாலன்னு தெரியல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நான் பொட்டை செத்து போன மாதிரி வீடியோ காட்டியிருந்தேன். அது கூட அப்படியே விட்டோம்னா இதுலேருந்து வேறு ஏதாவது நோய் நம்ம இன்னும் வளர்க்குற சேவலுக்கு வந்துடும் சொல்லிட்டு நான் தண்ணியில் நல்லா மஞ்சளை கலக்கி கூட்டில் நல்லா அடிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்டேன். கூட்டில் மூலையில் அந்த சைடு இந்த சைடு கேட்டு கதவு அந்த கோழி நடந்து போன இடம் வந்த இடம் போன இடம் எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மள்ட்ட இருந்த 2 கோழியுமே செத்து போச்சு. இனி நம்மள்ட்ட கோழியே இல்லை, சேவை மட்டும்தான் இருக்குது. இந்த சேவலையும் நம்ம கொடுக்க போகிறோம், எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே வெளியே கொடுத்துக்க போகிறேன். கொஞ்ச நாளைக்கு எதுவுமே வீட்டில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சேவலையுமே வெளியே கொடுத்துருவேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு எதுவுமே வளர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வளர்த்தாலும் தான் வளர்ப்பேன்.